அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா div டேக். இந்த div டேக் அப்படின்னா என்னன்னு சொன்னா நம்ம பெரும்பான்மையான வெப்சைட்ல அந்த கோட் சோர்ஸ் எடுத்து பார்த்திருப்போம். அதுல div டேக்னு அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு உண்மை என்னன்னா இந்த div டேக் இல்லைன்னா எந்த டெவலப்பாலையுமே அவங்களுடைய ஃபைலை வெப்சைட்டை பில்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் இந்த div டேக். வாங்க அந்த div டேக் எவ்வளவு சிம்பிளா பார்க்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா பார்த்துருவோம். நான் முதல்ல என்னோட கோஎட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சிஎஸ்எஸ் 10 டேஸ்ல முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுல day5 டாட் HTML கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ஒன்றுன்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு HTML உடைய பேஸ் சின்டாக்ஸ் கிடைச்சிரும். இந்த டைட்டில் பார்ல போயிட்டு நான் என்ன டைட்டில் கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு குரோம் ப்ரௌசர்ல அட்ரஸ் பார் வரப்போகுது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா CSS day5.com Ctrl+S சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ என் ப்ரௌசர்ல ரன் பண்ணும். அதுக்கு விண்டோ கீ அழுத்தி பிடிச்சி என்ற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் எங்க சேவ் பண்ணிருக்கேன்னா டெஸ்க்டாப்ல CSS in 10 days அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் எனக்கு இந்த day5 அப்படின்ற ஃபைல் இருக்கு. டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். குரோம் ப்ரௌசர்ல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணேன்னு சொன்னா இங்க பாருங்க cssday5.com. இப்ப cssday5.com நான் எங்க கொடுத்தோம், டைட்டில் பார்ல என்ன கொடுத்துருக்குமோ அது இங்க வந்திருக்கு. இப்ப நான் கோஎட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல போயிட்டு இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா div டேக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. div அப்படின்னு டேக் கால் பண்ணேன். அதுக்குள்ள ஒரு கிளாஸ் நேம் கொடுப்போம். நான் கிளாஸ் நேம் எதுக்குன்னு பின்னாடி சொல்றேன். அந்த கிளாஸ் நேம் வந்து நான் பேரண்ட் அப்படின்னு வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். div டேக் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த div டேக்குள்ள தான் நான் ஒவ்வொரு டேக் கொடுப்பேன். உதாரணத்துக்கு ஒரு பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன் பாருங்க. பேராகிராஃப் டேக்ல டம்மியா கொடுக்கறதுக்காக லோரம் அப்படின்னு கால் பண்ணிக்கிறேன். எனக்கு டம்மியா ஒன்று கிடைச்சிருச்சு. மறுபடியும் லோரம் கால் பண்ணிக்கிறேன். டம்மியா ஒரு லைன் கிடைச்சிருச்சு. மறுபடியும் லோரம் கால் பண்ணிக்கிறேன். எனக்கு டம்மியா ஒரு லைன் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு 3 லைன் கொண்ட ஒரு பேரா எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இது என்ன செய்யறேன், இது ஒரு டிவ்வுக்குள்ள போறேன். இந்த பேராகிராஃப ஒரு டிவ்வுக்குள்ள போடுறேன். இப்போ டிவ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் கிளாஸ் வந்து child1 அப்படி வச்சு div டேக் எங்க க்ளோஸ் பண்ணணும், பேராகிராஃப் டேக் எங்க முடியுதோ அங்கதான் க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அது ஒரு டிவ் ஆகும். ஸ்லாஷ் போடுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிடுச்சு. பாருங்க இந்த பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பேராகிராஃப் இந்த டிவ்வுக்குள்ள தான் இருக்கு. கரெக்டா? இந்த child1ங்கிற டிவ்வுக்குள்ள தான் எனக்கு இந்த பேராகிராஃப் இருக்கு. இப்போ என்ன பண்றேன், இதே மாதிரி சேம் இன்னொரு காப்பி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றேன். பேரா நான் தொடவே இல்லை, அப்படியே காப்பி பண்ணி தென் இந்த டிவ் முடியறது கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். child2 சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் எனக்கு இன்னொரு வேணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி Ctrl+V அழுத்தி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து child3 அப்படின்னு மாத்திக்கிறேன். பாருங்க இங்க child1ல ஒரு பேராகிராஃப் இருக்கு. இங்க child div முடியுது. அடுத்த div பாருங்க child2 இங்க ஆரம்பிச்சு அதுக்குள்ள ஒரு பேராகிராஃப் இருக்கு, முடியுது. child3ல இங்க ஒரு பேராகிராஃப் ஆரம்பிச்சு இங்க முடியுது. அப்போ 3 div நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா பேரண்ட் அப்படின்னு ஒரு div இருக்கு. இந்த பேரண்ட் டிவ்வுக்குள்ள தான் எனக்கு இந்த 3 டிவ்வுமே இருக்கு. புரியுதாங்க உங்களுக்கு? பாருங்க இங்க ஓபன் பண்ணிருக்கேன். இந்த டிவ் பேரண்ட் டிவ் இங்க ஓபன் பண்ணிருக்கேன். இது க்ளோசிங் டேக் எங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கு. அப்போ child1 child2 child3 இந்த 3 டிவ்வும் எங்க இருக்கு, பேரண்ட் டேக்ல தான் இருக்கு. இப்ப நான் உங்க சிம்பிளா ஒரு காட்டணும் அப்படின்னா நான் கோஎட்டர் போய் அது குரோம் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. சேவ் பண்ண மறந்துட்டேங்க. Ctrl+S அழுத்தி சேவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்றேன். என்ன பாருங்க, இது இப்ப இந்த பேராகிராஃப் வந்து child1, இந்த பேராகிராஃப் child2, இந்த பேராகிராஃப் child3. இப்ப பாருங்க நான் பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக டைட்டில் முடியுது பாருங்க. இதுக்குள்ள போயிட்டு நான் ஸ்டைல் ஓப்பன் பண்றேன். சிஎஸ்எஸ் ஃபைல் இதை தான் போட போறேன். ஸ்டைல் ஓப்பன் பண்ணி தென் ஸ்டைல க்ளோஸ் பண்றேன். இப்ப இதுக்குள்ள போயிட்டு தான் என்ன பண்ண போறேன், சிஎஸ்எஸ் எல்லா கோடிங்கும் அடிக்க போறேன். நான் போய் பாடி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பாடி நம்ம என்ன கொடுக்குறோமோ டோட்டல் பேஜ் சேஞ்ச் ஆகும். நான் பேக்ரவுண்ட் கலர் எனக்கு பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேங்க. Ctrl+S சேவ் பண்ணிக்கிறேன். என் ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். டோட்டல் கலரும் எனக்கு பிளாக் கலர் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட் கலர் டெக்ஸ்ட் இருக்கு, ஆனா டெக்ஸ்டோட கலர் பிளாக் அப்படிங்கறனால எனக்கு என்ன ஆகல, விசிபிள் ஆகல. இப்ப என்ன பண்றேன், பாடியில போயிட்டு
வெறும் கலர் அப்படின்னு கொடுத்தா பாடியில் நாம இதுக்கப்புறம் நாம என்ன அடிக்க போறோமோ எல்லாமே ஒயிட் கலர்ல மாறிடும். டெக்ஸ்ட் கலர் ஒயிட் கலர்ல மாறிடும். இப்ப என்ன செய்யலாம், எல்லாமே எனக்கு ஒயிட் ஆயிடுச்சு, விசிபிள் ஆகுது. இப்ப பாருங்க, சிம்பிள் இதுதான். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேராகிராஃப் டேக நான் கால் பண்றேன். என்னங்க பண்றேன், பேராகிராஃப் டேக கால் பண்றேன். பி டேக் ஓபன் பண்ணு, க்ளோஸ் பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் எனக்கு கிரீன் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க, பேராகிராஃப் டேக் கால் பண்ணிருக்கேன். அப்ப இதுவும் பேராகிராஃப் தான், இதுவும் பேராகிராஃப் தான், இதுவும் பேராகிராஃப் தான், இதுவும் அப்ப சைல்டு 3 வரைக்கும் பேராகிராஃப் தான். எல்லாமே எனக்கு கிரீன் கலர்ல மாறிச்சாங்க அழகா. பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2, சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 எல்லாமே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் கிரீன்ல மாறிடுச்சு. ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம டிவ் பத்தி பார்க்கவே இல்லை. இப்ப டிவ் பார்க்க போறோம். டிவ் எதுனா இருக்கு, பேரண்ட்டுக்கு. இந்த பேரண்ட்டுக்குள்ள தான், இந்த பேரண்ட் டிவ்வுக்குள்ள தான் எனக்கு எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 எல்லா கண்டென்ட்டும் இந்த பேரண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. இப்ப என்ன பண்றேன் பாருங்க, இந்த பேரண்ட்டை நான் கால் பண்றேன். அதுக்கு என்ன பண்ணும், டிவ்வ கால் பண்ணக்கூடாது. இந்த கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்த பாத்தீங்களா, இந்த பேரண்ட், இந்த நேம் தான் மெயின். இந்த நேமை கால் பண்ணோம் அப்படின்னா அந்த டிவ்வ கால் பண்ணதுக்கு அர்த்தம். கிளாஸ்ன்னு நம்ம கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரூல் இருக்குங்க, டாட் வச்சு தான் அந்த கிளாஸோட நேம் போடணும். டாட் வச்சு பேரண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். டாட் போடல அப்படின்னா உங்களுக்கு வராது. டாட் வச்சு நான் பேரண்ட் போடுறேன், ஓபன் க்ளோஸ். நான் இப்ப பேக்ரவுண்ட் கலர் ஒரு அக்வா அப்படின்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் அக்வா, தென் சேவ் இட். பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அக்வால இருக்கு. பாத்தீங்களா, இங்க தெரியுதா பேக்ரவுண்ட் கலர் பாருங்க. நான் மவுஸ் வைக்கிறேன் பாருங்க, பேக்ரவுண்ட் கலர் அக்வா இருக்கு. அப்ப இங்க பேராகிராஃப் இங்க ஆரம்பிச்சு இது கீழே வரைக்கும் பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, அக்வா கலர் இருக்கு. பின்னாடி உங்களுக்கு என்ன இருக்கு, அக்வா. உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னா நான் ஹைட்னு வித்து கொடுக்குறேன் பாருங்க. பேரண்ட்டுக்கு ஹைட் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல் கொடுக்குறேன். உங்களுக்கு தெளிவா வியூ ஆகும். பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல எனக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பேராகிராஃப் பின்னாடி எனக்கு கிரீன் இருக்கு. அதுக்கு பின்னாடி பாருங்க எனக்கு அக்வா இருக்கு. உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இப்போ? அப்ப பேரண்ட் ட்ராக்குள்ள எல்லாமே கொடுத்தனால பேக்ரவுண்ட் கலர் மாத்தும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே எனக்கு என்னாச்சு, மாறிடுச்சு. உங்களுக்கு இப்ப தனியா வரணும். இங்க பாருங்க, எனக்கு சைல்டு 1 தானே, இது சைல்டு 1 அப்படிதானே. இந்த சைல்டு 1 டிவ், இந்த சைல்டு 1 டிவ் இதுக்குள்ளதான் கொடுத்துருக்கோம் பாருங்க. சைல்டு 1 இதுக்குள்ளதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு மேல பார்த்தா ஒட்டி இருக்கு. இங்க அக்வா பேக்ரவுண்ட் கலர் இங்க மேல ஒட்டி இருக்கு. கொஞ்சம் இறக்கி காட்டினோம்னா, இது மேல இருந்து கீழே கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் தெரியும். அப்ப மேல இருந்து கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த சைல்டு 1 நான் கால் பண்ணி கீழே இறங்குன்னு சொல்லணும். கீழே இறங்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும், மார்ஜின் தான் பண்ணணும். ஏன்னா மார்ஜின் மேல இருந்து, மார்ஜின் டாப். அது நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்திருக்கோம். இது மார்ஜின் லெஃப்ட், இது மார்ஜின் ரைட்டு, இது மார்ஜின் டாப், இது மார்ஜின் பாட்டம். அப்ப மார்ஜின் டாப்ல இருந்து எனக்கு இந்த பேரண்ட் 1 சைல்டு 1ங்கிற இந்த டேக் வந்து எனக்கு இறங்கி வரணும். அப்ப என்ன பண்றேன், நான் நேரா ஸ்டைல் போறேன். டாட் வைக்கணுங்க, மறந்துடக்கூடாது. கிளாஸ்னா கண்டிப்பா டாட் வைக்கணும். சைல்டு 1 ஓபன் க்ளோஸ், மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 20 பிக்சல் இறங்கி வரணும் அப்படின்னு நான் சொல்றேன். மார்ஜின் டாப்ல இருந்து. ஓகே, இதுக்கு பேடிங் கொடுத்தே பார்த்துடலாம். இதுக்கு பேரண்ட் டேக்கு எனக்கு அந்த பேடிங் கொடுத்து பார்த்தா எனக்கு விசிபிள் ஆகும். போயிட்டு பேடிங் 20 பிக்சல் தெரியுதாங்க உங்களுக்கு? மேல இருந்து இறங்கிருக்கு பாருங்க. பேடிங் கொடுத்தா எல்லாம் எனக்கு கீழே இறங்கிருச்சு. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த பேரண்ட் அந்த டிவ்வுக்குள்ள தான் எனக்கு பேக்ரவுண்ட் தெரியுது. இந்த பேக்ரவுண்டுக்கு மேல என்ன இருக்கு, எனக்கு ஒரு சைல்டு 1, அடுத்து சைல்டு 2, தென் அதுக்கப்புறம் சைல்டு 3. அப்ப இது 3 எதுக்கு மேடங்க இருக்கு, எனக்கு டிவ்வுக்கு பின்னாடி தான் இருக்கு. இப்படிதாங்க ஒவ்வொரு இதுலயும் பார்த்திருப்போம். சில ஃபார்ம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, லாகின் ஃபார்ம்ல முன்னாடி வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி ஒரு கலர் கொடுத்து, அதுக்கு இப்படிதான் முன்னாடி வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து நீங்க டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம், பேராகிராஃப் வந்து பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கொடுத்து மறுபடியும் அதே பேராகிராஃப் ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெட்டா ஆயிடும். ஒரே ஒரு பேக்ரவுண்ட் கலர் தான் விசிபிள் ஆகும். இப்ப பாருங்க, எனக்கு கிரீனும் விசிபிள் ஆகுது,
அதுக்கு பின்னாடி எனக்கு அக்குவா இருக்கிற மாதிரி விசிபிள் ஆகுது. இந்த ஸ்டைல் பண்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா div கிளாஸ் யூஸ் பண்றோம். இப்ப இந்த divஅ வச்சு நாம என்ன பண்ணலாம், ரைட் அண்ட் லெஃப்ட், மேல கீழே, பாட்டம், டிஸ்ப்ளே, பிளெக்ஸ் எப்படி வேணா நம்ம மாத்திக்கலாம். அதனால பேசிக்கான இந்த div விஷயத்தை தெரிஞ்சு வச்சுங்க. நாம